ஆர்டி பர்மனை விட 6 வயது மூத்தவர் வந்து ஆஷா போஸ்லே. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல நட்பும் நல்ல ஒரு அன்பும் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அதாவது அனு மாலிக், ஜதின் லலித், இவங்கெல்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பித்து மெதுவாக ஆர்டி பர்மன் வந்து ஃபேட் அவுட் ஆக ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் போகிறத நிறுத்தினாங்க. யங் ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. அதாவது பழைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மறைஞ்சு அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து லைஃப்பில் வந்து டேக் ஓவர் பண்ணி யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸான மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட போனாங்க. அப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்களே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஆஷா போஸ்லே மட்டும் பிஸியாக இன்னும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு படமே இல்லை. அவரால் அந்த தோல்வியை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. என்ன இருந்தாலும் அவர் தலை சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர். இவ்வளோ பாடல்கள் வந்து அவருடைய மியூசிக் டைரக்ஷனில் கிஷோர்குமார் பாடல்கள் இன்றளவும் வந்து பேசப்படுது. ஆனால் தனக்கு பாடல்கள் வரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து குடிக்கு அடிமையாகிறார். பாவம் ஆஷா போஸ்லுடைய லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு நல்ல துணைவன் மட்டும் அமையவே இல்லை. அவங்களுக்கு அது என்ன ராசியோ தெரியல. அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்பட்டாங்களோ தனக்கு அன்பான ஒரு கணவன் வேணும்னு அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வாழ்க்கையில் எப்போவுமே அப்படி தாங்க. நமக்கு ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. மிக சிறந்த பாடகியாக இருந்த அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை கிடைக்கல பாருங்கள். கொஞ்ச நாள் ஆர்டி பர்மன் அவர்களும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாரு. ஸோ அது வந்து அவங்கள மிகவும் வந்து உலுக்கிடுது. ரொம்ப சோகத்தில் அவங்கள ஆழ்த்திடுது. அண்டு ரொம்ப வாழ்க்கையோடைய ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கே அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆர்டி பர்மனுடைய டெத்தில் வந்து ஆஷா போஸ்லே சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர் ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர், ஒரு மிக சிறந்த கலைஞர். அவருடைய இழப்பை வந்து என்னால் வந்து ஈடுகட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசின அந்த இன்டர்வியூ கேட்டபோது எனக்கு மனசு உண்மையிலேயே கலங்கிடுச்சு. ஆர்டி பர்மன் அவர்கள்கிட்ட வந்து சொத்து நிறைய இருந்தது. ஆனால் அவர் வந்து இறந்த பிறகு அந்த சொத்து வந்து எதுவுமே வந்து ஆஷா போஸ்லேக்கு வரல. அவர் எழுதவும் இல்லை. சொத்து வந்து எனக்கு அப்புறம் என் மனைவிக்கு இல்லை என் மனைவியோட குழந்தைங்களுக்குன்னு அவர் எழுதவே இல்லை. ஏன்னா அவருக்கு குழந்தை கிடையாது. இதனால் வெளியில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, பாரு உண்மையிலே மனைவியாக இருந்திருந்தால் எழுதியிருப்பான் இல்லையா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் புரளி பேச ஆரம்பித்தாங்க. ஆர்டி பர்மன் சொத்தை வந்து ஆஷா போஸ்லே பேருக்கு எழுதாததுனால ஆஷா போஸ்லேவும் ஆர்டி பர்மனுடைய அம்மாவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆஷா போஸ்லே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மாமியார் பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஆஷா போஸ்லே அவங்களுக்கு இருக்கிற அந்த பவரில், அவங்களுக்கு இருந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு நெட்வொர்க்கிங்கில் அவங்கள கொண்டு போய் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ஆர்டி பர்மன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க அம்மாவை அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்கலை. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து பிரச்சனையில் அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்கன்னு பல பேர் அங்கே பேசிக்கிறாங்க. ஆர்டி பர்மன் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஷா போஸ்லே கூட நிறைய பாடல்கள் வந்து போய் பாடுறதில்ல. வேணும்னா பாடுறாங்க, இல்லைன்னா பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் மனசுக்குள்ளே வந்து மன அழுத்தமும் நிறைய சம்பாரிச்சாச்சு, இனிமேல் யாருக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நிறைய பாடல்கள் பாடுறத குறைச்சிக்கிட்ட ஆஷா போஸ்லேவை ராம்கோபால் வர்மா அவர்கள் போய் சந்திக்கிறாரு. நான் ரங்கீலான்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறேன், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மியூசிக் பண்ணுறாரு, நீங்கள் தான் பாடணுன்னு அவர் விரும்புகிறாரு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாடணுன்னு சொல்லி அவங்கள ரொம்ப கெஞ்சுறாரு. இவங்க முதல்ல முடியாதுங்கிறாங்க. ஆனால் அவர் விடவே இல்லை. துரத்தி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ரங்கீலா அவங்களுடைய லைஃப்பில் அவங்கள வந்து என்ன சொல்கிறது, தாதா பால்கே சாஹிப் அவார்டு வாங்குகிற அளவுக்கு அவங்கள உயர்த்தி கொண்டு போய் வச்சிடுது. ரோஜாங்கிற படம் மூலயமா ஹிந்தி டப்பிங் சாங்கில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் நிறைய பாப்புலர் ஆகிருந்தாலும் இண்டிபெண்ட்டாக அவரே வந்து வாசித்தது ஹிந்திக்கு வந்து ரங்கீலா படம் தான். இந்த படம் அதாவது அந்த டைமில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்னு சொல்லலாம். இட் ப்ரோக் ஆல் த ரெக்கார்ட்ஸ். அதனால் ஆஷா போஸ்லேக்கு மிகப்பெரிய பெயர் வந்தது, ராம்கோபால் வர்மாவுக்கு மிகப்பெரிய பெயர் வந்தது, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஹிந்தி வந்து அப்படியே ஒரு பெரிய கடல் பிரிந்து வழி கொடுத்தா மாதிரி அவரை வந்து அவ்வளோ அன்போடு அவங்க அவரை வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு சகாப்தமே படைச்சாருன்னு சொல்லலாம். எவ்வளோ உச்சத்தில் ஆஷா போஸ்லே இருந்தாலும் அவங்களால நிறைய டைம் அவங்க குழந்தைங்களோட அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது அவங்களுடைய மகளான வர்ஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது.
அந்த கல்யாணத்துலேயும் அந்த பொண்ணு ஹாப்பியாக இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நிறைய சண்டை வருது. டெய்லியே வந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். உனக்கு டைமே கிடைக்காது, உனக்கு எப்போ பார்த்தாலும் பணம் தான் முக்கியம், பணம்னு அலையிறேன்னு அவங்க பொண்ணு சொல்ல, எல்லாம் உங்களுக்காக தானே, நான் எனக்காக சம்பாரித்து நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன், நாளைக்கு நீங்களாம் வெளில போய் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் உங்களுக்காக சம்பாதிக்கிறேன்னு இந்த அம்மா சொல்ல, இப்படியே பிரச்சனை பல நாட்கள் அவங்களுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க பாடிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் வருது, உங்கள் மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகுது. ஏன்னா ஒரு தாய் வந்து ஜென்யூனாக டே அண்ட் நைட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறா. ஆனால் அந்த குழந்தைங்க திரும்பி பார்த்து, நீ சுயநலம் பிடிச்சவ, உனக்கு வேணுங்கிறதுக்காக நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன்னுடைய உடல் சுகத்துக்காக நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ உனக்காக சம்பாரிச்ச, நீ வைர நகை போட்டுக்கிற, எங்களுக்கு என்ன, எங்களோட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணன்னு ஒரு செகண்டில் அந்த பொண்ணு அவங்கள கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டது என்னவோ உண்மையிலே அந்த குழந்தைங்களுக்காக தான். சரி, வாழ்க்கையில் ஒரு கணவன் வந்து அவங்களுக்கு ஒரு கணவனுங்கிறது அவங்க வாழ்க்கையில் 3 கணவனாக மாறிடுது. அது யாருமே வந்து எனக்கு இப்படி வேணும், இப்படி தான் அமையணும்னு ஆசைப்படுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பொண்ணுமே ஒரே கணவனோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசுமை வந்து அவங்களுக்குள்ளே பிரிவு வந்து அவங்களுக்குள்ளே ஏன் அந்த பிரிவு வருது, எந்த அளவுக்கு அவளால் தாங்க முடியுது, தாங்க முடியாமல் போகுது, இதெல்லாம் அந்தந்த குடும்பத்துக்குள்ளே அந்தந்த வேதனை அனுபவித்த பொண்ணுக்கு தான் தெரியுமே தவிர வெளியே நின்று பேசுகிற நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த மகளை பிரியறது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறுது. அதுவே அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வந்து கொல்லுது. இது மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா அவங்களுடைய மூத்த பையன் ஹேமந்துக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த கல்யாணம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலை. அந்த கல்யாணத்துலேருந்து அவர் வந்து விவாகரத்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணை ஆஷா போஸ்லேக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆஷா போஸ்லே டிவி சீரியலுடைய ஒரு மாமியார் மாதிரி மாறிடுறாங்க. எந்த அளவுக்கு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க. இதை பார்த்த ஹேமந்த், நான் உன்னோட சேர்ந்து வாழ முடியாது, நான் தனி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவர் தனியாக வந்து ஆஷா போஸ்லேயோட இன்னொரு வீட்டுக்கு மாறிடுறாரு. அது அவங்க பேரில் தான் இருக்குது. பட் அவர் வந்து அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே சந்தோஷமாக அந்த பொண்ணோட அவர் வாழ்கிறாரு. ஆனால் பிற்காலத்தில் அவருக்கு கேன்சர் வந்து அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்த 10 நாளில் ஆஷா போஸ்லே 2 காரில் குண்டாஸை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை உடனே வீட்டை காலி பண்ணு, இது என்னுடைய வீடு, இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக அந்த பொண்ணை வந்து அவங்க குண்டாஸை வச்சு கலாட்டா பண்ணுறாங்க. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆஷா போஸ்லே மேலே போலீஸ்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனாலும் ஆஷா போஸ்லேங்கிறது ஒரு சாதாரண பெண்மணியாக என்டையர் மகாராஷ்டிராவுடைய ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக மாறி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மினிஸ்டர் தெரியாதா, கமிஷனர் தெரியாதா, யாரை தான் தெரியாது. ஸோ அவங்க பக்கம்தான் ஜெயிக்குது. வேலியே பயிர மேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வேலி பயிர மேய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் வந்து கேள்வி கேட்டதாக கூட இருக்குது மகாபாரதத்தில். ஏன்னா அந்த காலத்திலே கலிகாலம் வரும்போது வேலியே வந்து பயிர மேயும்னு சொல்லி. அந்த மாதிரி சாதனான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க அப்பாவால் தான் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே எல்லாருமே சினிமாவில் வரத்துக்கு காரணம் சாதனாவுடைய அப்பா தான். அவர் தான் இவங்களை முதல்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லாரையுமே படத்துக்குள்ளே வரத்துக்கு நிறைய உதவி பண்ணுறாரு. ஸோ பிற்காலத்தில் அவங்க வந்து ஆஷா போஸ்லேயோடைய வீட்டில் தான் சாதனா குடியிருந்தாங்க, பல வருடங்கள் குடியிருந்தாங்க. ஆனால் ஆஷா போஸ்லே கடைசி காலத்தில், அதாவது சாதனா வயதாகி சினிமாலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கு. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கோர்ட்டு கேஸ் போட முடியுமோ அவங்க மேலே போட்டு அந்த அம்மாவை கோர்ட்டுக்கு அலைய வச்சு ஒரு சுமூகமாக போக வேண்டிய ஒரு விஷயத்தை நல்லபடியாக பேசி தீர்த்துக்காமல் அவங்கள பயங்கரமாக வம்பிழுத்து அவங்கள வந்து சின்ன பின்னம் ஆக்குனாங்கன்னு சொல்லி பாம்பேயில் பேசிக்குவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே சாதனா அவர்கள் வந்து இறந்து போய்ட்றாங்க. அவங்க மன உளைச்சல்னாலேயே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு எல்லாமே காரணம், அதாவது அவங்க சாவுக்கு காரணம் ஆஷா போஸ்லேன்னு அந்த காலகட்டத்தில் நிறைய பேப்பரில் எழுதுனாங்களாம். ஆஷா போஸ்லேயுடைய கதையை சொல்லணுன்னா தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு டைம் இல்லாதனால ஒன்று சொல்லணுன்னா, ஆஷா போஸ்லே இருந்த வரைக்கும் நிறைய யங் சிங்கர்ஸை அவங்க முன்னுக்கு வரவே விடலை. அல்கா யக்னிக், அனுராதா போத்வால், இன்னும் நிறைய பேர், சாரதான்னு ஒருத்தங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிங்கர்ஸ் வந்து அவங்க இன்டர்வியூஸில் எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் முன்னுக்கு வரதை வந்து தடை போட்டது வந்து ஆஷா போஸ்லே தான். மியூசிக் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எங்களை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, போட்டால் அவங்க பாட்டு பாட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த ஆஷா போஸ்லேயும் லதா மங்கேஷ்கரும் எங்களை முன்னுக்கு வர விடாமல் தடுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஆஷா போஸ்லே பொறுத்த வரைக்கும்
அவங்க ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர், மிகப்பெரிய ஒரு கலாக்கார், மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர். ஸோ அவர் நம்ம நாட்டுக்கு கிடச்சது மிகப்பெரிய பொக்கிஷம். சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளோ விரக்தி இருந்ததுனால அதை அவங்க யார் மேலேயோ வெளியில் அந்த விரக்தியை அந்த கோபத்தை அவங்க காமிச்சிருக்கலாம். இல்லை, இப்படி இருந்தால் தான் தன்னுடைய அந்த பதவியை தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், நிறைய இடங்களில் அரசியல்வாதிகள் கூட அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்க்காக, அவங்களுடைய பதவிக்காக அவங்க பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அதை காப்பாற்றிக்கிறதுக்காக, அந்த நாற்காலியை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதே மாதிரி தன்னுடைய அந்த ஒரு இடத்த தக்க வச்சுக்க அவங்க பல விஷயங்கள் செய்ய வேண்டியது நியாயமாக கூட இருந்திருக்கலாம். எனிஹவ், அது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதையில் அவங்க செய்த பல விஷயங்களில் ஒன்றா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஷா போஸ்லே மாதிரி ஒரு சிறந்த பாடகி நமக்கு கிடைச்சது நாம் செய்த அதிர்ஷ்டம். ஆஷா போஸ்லே அவர்கள் தன் வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள், சிரமங்கள் மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் என் கிருஷ்ணரை வேண்டிக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த ஆஷா போஸ்லே நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது என்னென்னா, எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க அனுபவித்தாலும் அவங்க ஒரு சிறந்த பெண்மணியாக, ஒரு மிக சிறந்த பாடகியாக நின்று காமிச்சாங்கல்ல, அதுக்கு பெரிய சல்யூட். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.